வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கல்லூரி உதவி பேராசிரியர் சார்ந்த ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா, நம்ம 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கான அப்டேட்டிவான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஏன்னாக்கா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயரிங்க்கு வருமைன்றது ஒரு கேள்விக்குறியதாக இருந்தது. நம்ம அதை லிஸ்ட் அவுட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சது. என்னன்னாக்கா 17ஆம் தேதி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் அவுட் ஆனது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63 நம்பரில் இருந்தது. ஸோ 63 இருக்க பார்த்தே நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு. அதே சமயம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆனாங்க. 20ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 51 இருந்தது. அப்பயும் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வருமானு டவுட்டாக இருந்தது. ஏன்னாக்கா நீதிபதிகள் மாற்றம் நடந்த பின்பு கேஸ் இயரிங்கில் 17ஆம் தேதி 40வது வரையும் தான் போச்சு கேஸு நம்பர். ஏன்னா நம்ம கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 இருந்தது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே போல் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணும்போது 51 இருந்தது. ஸோ போன டைமு 40 வரையும் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போச்சுன்ற போது 51வது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குன்றது நம்ம லிஸ்ட் அவுட்லேயே தெரிஞ்சுது. ஸோ இது அரசு நினச்சிருந்தாக்கா இந்த வழக்கை ஃபஸ்ட்டோ இல்லை செகண்டாவோ தேர்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா முன் விசாரணைக்கு கொண்டு வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக முடிச்சிருக்கலாம். என்ன காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிலே பண்ணுறாங்கன்றது தான் தெரியல. ஸோ இதில் டிலே பண்ண தேர்வுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேதனைக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்களும் சரி, இதனால் பாதிப்படைந்ததும் சரி, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 2019 3 டைம் விண்ணப்பிச்சு தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு இன்றைக்கி ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கவங்க பல தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க ப்ரைவேட் ஜாப்புக்கும் போக முடியாமல் வீட்லேயும் இருக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தவிர்த்துட்ருக்காங்க. என்னன்னாக்கா அடுத்தது அவங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஸோ இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனாக்கா சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம இப்போ ப்ரைவேட் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டா நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வெளியே சீக்கிரம் வெளியே வர முடியுமா? ஸோ இது போல் காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்புக்கும் போக முடியாமல் இந்த ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதில் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இன்னொரு பக்கம் 25 வயசில் தேர்வு எழுதினவங்க அவங்க கேஸுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதுனால 1 வருஷம் 2 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் 50 வயசில் இருக்கும்போது தேர்வு எழுதிட்டு எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே லைஃபே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிய போகிற சுச்சுவேஷன். 60 வயசு வந்தாக்கா ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வேலைன்றது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தேர்வுக்கு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பல தேர்வுகள் இதனால் பாதிக்கப்படுற பொழுது அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக முடிச்சிருக்கலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் யூகிக்க முடியுது. ஸோ என்ன 0 மார்க் ஒரு சிலருக்கு வந்திருக்கு, இன்னொரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கும்? ஒன்று அவங்க கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் இருந்தாக்கா எவால்வேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, யாரோ ஒரு எவாலுவேட்டர் 0 போட்டிருக்கலாம். ஏன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்க முடியாது. ஸோ யாரோ ஒருத்தர் தான் போட்டுக்க முடியும். ஸோ அந்த ஒருத்தர் யார் இருக்குன்னா தேர்ட் எவாலுவேட்டர் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 எவாலுவேட்டர் போட தான் நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். தேர்ட் எவாலுவேட்டர் என்ன மார்க்கை போடுறாரோ அதுதான் ஃபைனலாக மார்க்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதே நிலைமை தான் 49க்கும். ஸோ கண்டிப்பாக 49ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 எவாலுவேட் போட்டு அதுக்கான ஆவரேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ தேர்ட் எவாலுவேட்டர் போனால் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேர்ட் எவாலுவேட்டில் தான் பிரச்சனைன்ற பொழுது ஸோ நீங்கள் தேர்ட் எவாலுவேட்டே நீக்கிட்டு ஃபஸ்ட்டு செகண்டை மட்டும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எவாலுவேட் மட்டும் எடுக்கும்பொழுது 5 கொஷினுக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நார்மலைசேஷன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விடலாம். இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான சொல்யூஷன் இதுதான். நம்ம எக்ஸாம் வந்து பார்த்தோன்னாக்கா டிஸ்பியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டும் ரிசல்ட்டை விட முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் டிஸ்பியூட்டிங் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து படிச்சிருப்பாங்க. அப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் அப்ஜெக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. டிஸ்பியூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பகுதியும் நம்ம நீக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை பாதிக்கும். ஸோ யாரையும் பாதிக்காத வண்ணத்தில் நம்ம ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணோம்னாக்கா தேர்டு எவாலுவேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்டு செகண்டு
எவாலுவேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்து ஆவரேஜை போட்டு அதுக்கு அந்த 5 கொஷினுக்கான நார்மலைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மார்க் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டுடலாம். இதுதான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ். அந்த சிம்பிளான ப்ராசஸ்ஸை இந்த பிரச்சனை எழுந்த உடனே கிட்டத்தட்ட 1 மாத காலத்திலே முடிச்சிருக்கலாம். அதுக்கு இல்லை. அதை விட்டுட்டு காலத்தை கடத்தனால தேர்வுகளுடைய மன உளைச்சல் தான் அதிகமாயிட்டிருக்கு. விரைவாக இந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவு கிடைக்கணுன்றது தான் தேர்வுகளுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ எவ்வளோ விரைவாக அந்த டிவிகே அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இதனால் கிட்டத்தட்ட பல தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அரசு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கொடுக்கணுன்றது தேர்வுகளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை நிறைவேற்றவும் நம்ம நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.